மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐயா நீங்க இப்படி குறுக்கிட்டீங்கன்னா நாங்கள புதுமுக சட்டமன்ற உறுப்பினர் ரிவேஸ் கீர் போட்டு விட்டுறீங்க ஐயா. நாங்க பேசுறதெல்லாம் தம் கட்டி பேச முடியல. அது அதே போல இல்ல, கையில எல்லாத்துக்குமே இது பேப்பர் வச்சிருக்கீங்க, அதனால ஒண்ணும் பாதிப்பு வராது. ஐயா எங்களுக்கு முதல் முறை 5 நிமிஷம் ஐயா, ரெண்டாவது 7 நிமிஷம், இந்த முறை நீங்க ஒரு 15 நிமிஷம் ஐயா வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3வது முறை தான் பேசிட்டு இருக்கிறேன் ஐயா. இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க பட்ஜெட்டுக்கு வந்து 5வது முறை நிறைவு செய்ய இருக்கின்ற 3வது முறை தான் பேசிட்டு இருக்கேன். கடைசி பெஞ்சில இருக்கனால என் கவனமும் என் கடைக்கன் பார்வையும் உங்களுக்கு பல தடவை துணை கேள்வி தந்துகிட்டே ஐயா. 5 முறை கேள்வி கேட்டிருக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா ஒரே பாயிண்ட் ஐயா. ஐயா அதே போல எங்க ஊத்துக்குழி என்பது பிரதான ஐயா போதும். ஊத்துக்குழி என்பது வெண்ணெய்க்கு பிரதான ஊருங்க ஐயா. அங்க ஒரு அதாவது நுழைவு மேம்பாலம் அமைக்கிற 110 கோடி ரூபாய் திட்டம் மதிப்பீடு கொடுத்திருக்கிறீங்க ஐயா. ஆனா சாத்தியமில்லாத பணின்னு சொல்லியிருக்கிறீங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, சாத்தியமில்லாத பணி என நினைத்திருந்தால் காமராஜர் அன்று மலையை குடைந்து அணையை அமைத்திருக்க மாட்டார். சாத்தியமில்லாத பணி என நினைத்திருந்தால் புரட்சி போதும். மானிய கோரிக்கைகள் மீதான பதில் உரை நாளை வழங்கப்படும் என்பதை பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகளுடன் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும்.